ஹலோ காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் ஃபெயிலியரை சக்ஸஸாக மாற்ற ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி பாசிபிள்? ஃபெயிலியர் எப்படி சக்ஸஸாக மாற்ற முடியும் அப்படின்னா முடியும். எப்போனா உங்களோட ஃபெயிலியர்ஸை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக பார்க்குறப்போ. ஏமாற்றம், தோல்வி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ ஒரு இழப்புணர்வு இருக்க தான் செய்யும். ஆனால் அது நீங்கள் பண்ண ஏதோ ஒரு மிஸ்டேக்னால தான் ஏற்பட்டிருக்கும். மேபி உங்களோட கோல்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு போதுமான டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசனாக இருந்திருக்கலாம். என்ன நடந்தது, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை உங்களால் ஃபெயிலியர்ஸ்லேருந்து ரிசர்ச் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ தோல்வி அப்படிங்கிறதும் ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது தான். இது உங்களோட வளர்ச்சிக்கான பாதையை மறுபரிசீலனை செய்கிறதுக்கும் உங்களுக்கும் வளர்ச்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துல இருந்துமே உங்களால் பெனிஃபிட் அடைய முடியும். ஹாவ் அ கிரேட் டே.